மனிதன் எந்த தெய்வத்தை தியானித்து உபாசனை செய்கின்றானோ அந்த தெய்வத்தின் அருளை பெறுவான். மன்னர்களும் படைவீரர்களும் போருக்கு செல்லும் காலங்களில் கொற்றவை எனப்படும் துர்க்கையை வழிபட்டு வெற்றியை பெற்று மகிழ்ந்தார்கள். திருமகளை வழிபட்டு செல்வம் பெற்று சிறந்தார்கள். கலைமகளை போற்றி கல்வியறிவு பெற்று கழித்தார்கள். நம் நாட்டில் இம்மூன்று தெய்வங்களும் முக்கோண வடிவில் இருந்து அருள் புரிந்து வருவதை காணலாம். இந்தியாவில் வடகிழக்கில் உள்ள கல்கத்தாவில் காளியை சிறப்பாக மக்கள் வழிபடுவதால் வீர உணர்வு அம்மக்களிடம் சிறந்திருப்பதை காண்கின்றோம். வடமேற்கில் உள்ள பம்பாய் மாநில மக்கள் திருமகளை வழிபடுவதால் அம்மக்கள் செல்வச் செழிப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். தமிழக மக்கள் சரஸ்வதியை வழிபடுவதால் ஞானத்தில் மேம்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்.